சிபி சக்கரவர்த்தி தன் நீதிக்கும் கருணைக்கும் பெயர் பெற்றவர். ஒருநாள் ஒரு சிறிய புறா பயந்து நடுங்கி அவர் மடியில் வந்து விழுந்தது. அதை துரத்தி வந்த ஒரு வேட்டைப் பருந்து சொன்னது, மன்னனே, இந்த புறா என் உணவு. தர்மப்படி என் உணவை நீ பறிக்கக்கூடாது. அடைக்கலம் புகுந்த உயிரைக் காப்பது ஒரு மன்னனின் தர்மம். பருந்தே, இந்த புறாவிற்கு பதிலாக வேறு எதைக் கேட்டாலும் தருகிறேன் என்றார் மன்னர். அதற்கு பருந்து, அப்படியானால் இந்த புறாவின் எடைக்கு சமமான உமது உடலின் தசைப்பகுதியை எனக்கு கொடு என்றது. ஒரு தராசு கொண்டுவரப்பட்டது. ஒரு தட்டில் புறா வைக்கப்பட்டது. மறுதட்டில் மன்னன் தன் தொடையிலிருந்து தசையை அறுத்து வைத்தார். ஆனால் புறாவின் எடை கூடிக்கொண்டே போனது. இறுதியில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிபி சக்கரவர்த்தி தானே அந்த தராசின் தட்டில் அமர்ந்தார். ஒரு சிற்றுயிரை காக்க தன்னையே பலி கொடுக்க துணிந்த அந்த பெருந்தன்மையைக் கண்டு தேவர்கள் வியந்தார்கள். தியாகம் என்பது சிறியது பெரியது என்று பார்ப்பதில்லை, அது கொடுக்கும் மனதில்தான் இருக்கிறது.